ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாய. ஹரி ஓம் நமச்சிவாயம். ஹரி ஓம் நமச்சிவாயம். புல்லாகி பூடாகி புழுவாகி செடியாகி கொடியாகி மரமாகி நின்றாயே என் அப்பனே பரமேஸ்வரா. அனைத்து ஜீவராசிகளிலுமே அம்மையப்பன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி குடிகொண்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தில் உயிரற்றதோ உயிர் உள்ளதோ அனைத்திலுமே அம்மையப்ப ஆட்கொண்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆமாம், அதனால் இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட அருள் கடாட்சியம் நிறைஞ்ச ஒரு விருட்ச மரத்தை உங்கள் சடையாண்டி சித்தன் காமிக்கிறேன். அந்த விருட்ச மரத்தில் பாலாதேவி அம்மா குடிகொண்டு இருக்கா. பாலாதேவின்னு சொல்லலாம், பார்வதின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த விருட்சத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த விருட்சத்தில் பார்த்திங்கன்னா பாலாதேவி அம்மா குடிகொண்டு இருப்பாள். ஏன் அந்த பாலாதேவி அம்மா அந்த விருட்சத்தில் குடிகொண்டு இருக்கானா, அது ஒரு பால் தன்மை உள்ள விருட்ச மரம். பால் தன்மை உள்ள விருட்ச மரம், ஒரு பால் சுரக்கிற மரம். அதனால தான் அந்த தாய் பாலாதேவி அந்த விருட்சத்தில் குடிகொண்டு இருக்கா. அது ஒரு அமானுஷ்ய மூலிகை, ஒரு அதிசய மூலிகை. அது மெயினாக அந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகாத உறவுகளில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பிரிக்கிறதுக்கு முறையான பூஜைகள் செஞ்சு அதனுடைய அந்த விருட்சத்தோடைய காய் இருக்கும். அந்த காய் இயற்கையிலே பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரண்டுமே இணைஞ்சு இருக்கும். ஆண் பெண் இருபாலர் இப்படி இணைஞ்சு இருப்பாங்க. அது மாதிரி அம்மையப்பன் எப்படி பிரியாமல் இணைஞ்சு இருக்காங்களோ, லிங்கமாவோ ஆவுடையாரோ, ஆணின் பாதி சக்தி, சத்தின் பாதி சிவம், சிவன் பாதி சக்தி, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை, சிவசக்தி இல்லையே இந்த பிரபஞ்சம் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு உதாரணமாக அந்த விருட்ச மரத்தில் கூட பார்த்திங்கன்னா அதனுடைய காய் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒட்டி தான் இருக்கும். ஆமாம், இப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வேறொரு தகாத தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த விருட்ச காயை முறையான பூஜை முறை செஞ்சு அதை எடுத்து அதை பூஜை முறைகள் சரியாக செய்யும் போது பார்த்திங்கனாக்கா அந்த தகாத உறவுங்களை இருக்கிறவங்கள பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், அதை தான் இன்றைக்கி இந்த சடையாண்டி சித்தன் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த விருட்ச மரத்தை, அதுக்கு பேர் பார்த்திங்கனாக்கா பாலா மரம். பாலாதேவி குடிகொண்டு இருக்கிற மரம். அம்மையப்ப சிவன் வேறு இல்லை, சக்தி வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு உதாரணத்துக்காக இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த விருட்ச மரத்தில் கூட உங்களுக்கு புரியும். இந்த விருட்சத்தை பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். அதோடைய காயை பார்த்திங்கனாவே உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு தெரியும். அதை பாருங்கள், சடையாண்டி சித்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. பாருங்கள், இந்த முன்னால் இருக்க இந்த விருட்ச மரம் தான் பார்த்தீங்களா, இந்த விருட்ச மரம் தான். பாருங்கள், காய் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். பாருங்கள்,
ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். பார்த்தீங்களா? இயற்கையிலே பாருங்கள், இது ஒரு அம்மையப்பனுடைய ஆசீர்வாதம் கூட சொல்லலாம், அனுக்கிரகம் கூட சொல்லலாம். இது பாருங்கள், ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒட்டி தான் இருப்பாங்க. பாருங்கள், இணை பிரியாமல் ஒட்டி இருப்பாங்க. இதே போல் இந்த இந்த பலாமர விரிச்ச இந்த காயை வச்சு பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியை கூட ஒன்று சேர்க்கலாம். இது ஒரு அதிசய மூலி, அபூர்வ மூலி. பாலாதேவியும் அம்மையப்பன் இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசமான அமைப்புகள் இருக்கும். ஒரு அதிசயமான அமைப்பு தான். எல்லாம் அம்மையப்பனுடைய படைப்பு தான். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து ஜீவனுமே பார்த்திங்கன்னா, உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ எல்லாமே பார்த்திங்கன்னா அம்மையப்பனோட படைப்பு தான். இது பாருங்கள், ஒரு அதிசயமாக பாருங்கள் இருக்கும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒட்டி தான் இருக்கும். இதுதான் பாலாமரம். அதே போல் இது ஒன்று பயன் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு உயிர் ஜீவன்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், இதுக்கு பார்த்திங்கன்னா கன்றுகள் ஈர் ஜீவன்கள் பார்த்திங்கன்னா, ஒரு ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், இதுக்கு பார்த்திங்கன்னா கன்றுகள் ஈனும் போது அதோடைய மாசுத்தன்மை இருக்கும். இந்த மாசுன்னுவாங்க, அதை வந்து இந்த மரத்தில் வந்து கட்டுவாங்க. அது ஐதீகம். பாரம்பரியமாக வந்து அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன் அப்படி கட்டுறாங்க அப்படின்னா, இந்த மரத்தில் வந்து அதை கட்டும்போது அந்த கன்றுண்ட அந்த ஆடோ இல்லை மாடோ பார்த்திங்கனாக்கும் பால் சுரக்கும் தன்மை வந்து அதிகரிக்கும். பால் அதிகமாக சுரக்கும். இது இயற்கையிலே இதுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது. ஆமாம், மனிதனுக்கு தான் அந்த இது எல்லாமே இல்லை. மனிதனை தவிர எல்லா உயிரினங்களுக்குமே பார்த்திங்கனாக்கா ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கும். மனிதனுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் செய்யணும்னு எண்ணங்கள் வராது. அதனால் மனுஷன் இப்படியே அழிஞ்சு நாசமாக போகிறான். ஆமாம், பார்த்துக்குங்க. இதுதான் ஒரு அதிசய மரம். அம்மையப்பன் வந்து இதில் ஒரு விருட்சத்தில் கூட நான் வந்து சிவசக்தி வேறு இல்லை, சிவசக்தி ஒன்று தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த விருட்ச மரம். பாலாதேவி அம்மா வந்து இந்த விருட்ச மரத்தில் வந்து குடி கொண்டு இருப்பா. இது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். நல்லதுக்கு பயன்படுத்தினா நன்மை, கெட்டதுக்கு பயன்படுத்தினா அழிவு தான். தன்வெண்ணை தன்னை சுடும். நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். நீ நல்லது செஞ்சினா உனக்கு நல்லது நடக்கும். நீ கெட்டது செஞ்சினா உனக்கு கெட்டதாக நடக்கும். நன்மையை செய்யுங்க, தீய வழிகள்லாம் போகாதீங்க. இதை வச்சு தவறானதுக்கெலாம் வந்து செய்யாதீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா முறையாக வந்து இதை வந்து உரிய நட்சத்திர இதில் வந்து காப்பு கட்டி, இது ஆண் அது பெண்ணு, இது ஆண் இது பெண்ணு. ஆமாம், இதை வந்து பிடுங்கி இந்த இதுக்கு வந்து சாபனை பெருத்தி கொடுத்து வாக்கு கொடுத்து இதை பிடுங்கிட்டு போய் அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தாங்கனாக்கா அவங்களுடைய பேர், கணவனுடைய பேர், மனைவியோட பேர், இரு பேரையை வந்து ஒன்றாக சொல்லி இதுக்கு வந்து உயிர் ஊட்டி அதை வந்து நம்ம ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று சேருவாங்க. ஆமாம், இதிலே தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னா ஒரு தன் மனைவியை விட்டுட்டு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பில் இருப்பாங்க. இல்லை பெண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தன் கணவரை விட்டுட்டு வேற ஒரு கணவரோட வந்து தொடர்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இந்த காயை வச்சு, இந்த பலா விரிச்ச காயை வச்சு நம்ம வந்து அவங்கள பிரிக்கலாம், ஒன்று சேர்த்தலாம். நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அந்த பாலாதேவி
பாலாதேவி அம்மையப்பனோட ஆசீர்வாத அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவசக்தி இல்லையே இந்த பிரபஞ்சம் இல்லை. ஹரி ஓம் நமச்சிவாயா. 18 சித்தர்கள் திருவடிப்பாதம் போற்றி போற்றி போற்றி. என் குருநாதன் மகா பம்பாட்டி சித்தன் என் ஐயனோட திருவடிப்பாதங்கள் போற்றி 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 போற்றி. தாய் சர்வேஸ்வரி, தாய் சர்வேஸ்வரர் மற்றும் பரிவார தேவதைகளுடைய திருவடிப்பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. வன தேவதைகள், வன தேவர்கள், பஞ்சபூதங்களுடைய திருவடிப்பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. கருட பகவான் வந்து இன்றைக்கு இந்த பதிவில் வந்து வட்டம் அடிக்கிறாரு. நீங்களே பாருங்கள். கருட பகவான் வந்து இன்றைக்கு தரிசனம் கொடுக்குறாரு, வட்டம் விடுறாரு. நீங்களே பாருங்கள். வராரு. ஆமாம், கருட ஆழ்வார் வராரு. ஹரி ஓம் நமச்சிவாயா, 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 ஹரி ஓம் நமச்சிவாயா. அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். ஆதி இல்லா அண்டமில்லா இறைவனோட ஒன்று கலக்கிறதான் இந்த சடையாண்டி சித்தனோட எண்ணம். ஆமாம், அந்த பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அமைப்பினோட அருளாசி அருள்கரகமோ உங்களுக்குமோ இருக்குது. நேர்மையான வழியில் வந்து போங்க, யாருக்கும் தீங்கு செய்யாதீங்க. உனக்கான பாதையில் நீ பயணி, உனக்கானதை அப்பன் அங்கே வச்சுருப்பான். ஹரி ஓம் நமச்சிவாயா.